புதுசா இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பொறுமையா பண்ணணும், பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொறுமை வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹாவ் பேஷன்ஸ், ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இத பிடி அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹோல்ட் இட், ஹோல்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றத கேளு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா, லிசன் டு மீ, லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இங்க பாரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லுக் ஹியர், லுக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா, ஐ ஃபர்காட், ஐ ஃபர்காட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தாகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ அம் thirsty, ஐ அம் thirsty அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நகரு இல்லனா கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, மூவ் aside, மூவ் aside அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, never mind, never mind அப்படின்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல, இல்லன்னா வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா, nothing else, nothing else அப்படின்னு சொல்லலாம். அசையாம அப்படியே நில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அசையாம நில்லு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, stand still, stand still அப்படின்னு சொல்லலாம். அமைதியா இரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, calm down, calm down அப்படின்னு சொல்லலாம். ரூல்ஸ ஃபாலோ பண்ணு இல்லனா விதிகளை கடைபிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, obey the rules, obey the rules அப்படின்னு சொல்லலாம். வாக்குவாதம் பண்ணாத இல்லனா வாக்குவாதம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, don't argue, don't argue அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையா இரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா, be cautious, be cautious அப்படின்னு சொல்லலாம். அங்க போ அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, go there, go there அப்படின்னு சொல்லலாம். அதை உடைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, don't break it, don't break it அப்படின்னு சொல்லலாம். எங்கேயும் போகாத என்னோடவே இரு, என்னோட இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, be with me, be with me அப்படின்னு சொல்லலாம். கவனமா இரு இல்லனா கவனத்தோட இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, be attentive, be attentive அப்படின்னு சொல்லலாம். எனக்கு போர் அடிக்குது இல்லனா எனக்கு சலிப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, I am bored, I am bored அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.